ஹே ஹாய் கைஸ், நான் எடுக்கிற எல்லா முயற்சியும் தோல்வியிலேயே முடியுது அப்படின்னு கோபத்திலே விரக்தியிலே இருக்கிறவங்களா நீங்கள்? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முயற்சிகள் எல்லாமே தவறலாம், ஆனால் முயற்சிக்க ஒருபோதும் தவறக்கூடாது அப்படிங்கிற வரிகளுக்கு சிறந்த உதாரணமாக இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் கூட்டிலிருந்து இறை தேடி பறக்கிற பறவைகள் அந்த நாள் தொடங்கும் போது கண்டிப்பாக இன்றைக்கி நமக்கு தேவையானது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் சிறகடிக்க ஆரம்பிக்குது. அதே போல தான் வெற்றியோட முதல் படியாக இருக்க அந்த விடாமுயற்சியை பற்றி நான் படித்து இன்ஸ்பயர் ஆன ஒரு ஸ்டோரியை சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸோட உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படுத்த படுக்கையாக கிடந்த அந்த நபர்னால பேசவோ நடக்கவோ முடியாது. உடல்ல ஒரே ஒரு விரலை தவிர மற்ற எல்லா பாகங்களும் அசைவின்றி இருந்துச்சு. அந்த நிலையில யாரா இருந்தாலும் மரணம் சீக்கிரமா தன்கிட்ட கருணை காட்டணும்னு தான் வேண்டிப்பாங்க. ஆனா இந்த நபரோட சிந்தனை கொஞ்சம் மாறுபட்டே இருந்துச்சு. எப்படின்னு கேட்குறீங்களா? அந்த வியாதினால அவரோட உடலை தொட முடிஞ்சதே தவிர அவரோட கனவையோ மன உறுதியோ சிதைக்கவே முடியலை. அப்படிப்பட்ட அந்த நபர் தன்னோட கனவை அடையிற முயற்சியில் இத்தனைக்கும் தன்னோட தந்தையை கூட இழந்திருந்தார், தன்னோட உடல் இயக்கத்தையும் இழந்திருந்தார். ஆனாலும் என்னவோ அவரால் அவரோட கனவை இழக்க முடியல. அந்த கனவை அவரும் அவங்க அப்பாவும் சேர்ந்து தான் கண்டாங்க. அந்த நபரோட பேர் கந்தன். பேசிக்காக கந்தனோட குடும்பம் ரொம்ப வறுமையான நிலைமையில இருந்துச்சு. அவங்களோட அதிகபட்ச ஆசையே அவங்களுக்கான ஒரு சின்ன சொந்த வீடு கட்டிக்கணும் அப்படிங்கிறது தான். இருந்தாலும் அதை கூட நிறைவேற்ற முடியாத நிலைமையில தான் அவங்க இருந்தாங்க. ஊருக்கே வீடு கட்டி கொடுக்குற கட்டிட தொழிலாளியாக இருந்தாலும் தங்களுக்கு ஒரு வீடு கட்ட முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சரின்னு கொஞ்சம் கொஞ்சமாக முதல் சேர்த்து கடனை உடனே வாங்கி ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் வேற வெளியால் வச்சா கூலி இதாகுமே அப்படின்னு சொல்லி அவங்களோட சொந்த முயற்சியில் வேலை முடிஞ்சு மீதி இருக்க ஓய்வு நேரத்தில் பயன்படுத்தி வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நமக்கான வீட்டை நம்மளே கட்டிடணும் அப்படிங்கிற உறுதியோட கட்ட ஆரம்பிக்கிறாங்க. சில நாட்கள் நல்லா தான் போகுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் எதிர்பாராமல் நடந்த ஒரு சின்ன விபத்தில் அவங்க அப்பா உயிரிழந்துடுறாரு. விபத்துன்னு சொன்ன உடனே வெளியில் ஏற்பட்ட விபத்துன்னு நினச்சிக்க வேணாம். இவங்க கட்டிட பணியில் ஈடுபட்டிருந்தாங்க இல்லையா, அதில் ஏற்பட்ட விபத்தில் தான் அவங்களோட தந்தை உயிரிழந்துட்டார் ஸ்பாட்லேயே. அதுக்கப்புறம் இவருக்கு ஏதோ உயிர் ஊசலாடிட்டுருக்கு. ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க, ட்ரீட்மெண்ட் நடக்குது. ஆனால் அவர்கிட்ட வெஞ்சினது ஒரே ஒரு அசைகிற விரலும் அசையாத நம்பிக்கை இருக்க மனசும் மட்டும்தான். மீதி எல்லாமே போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே நாட்கள் ஓடுது. ஆனால் அவரோட மனசில் அந்த இருந்த விடாமுயற்சி, அதை நம்ம எப்படியாவது நம்ம அதை முடிச்சே ஆகணுங்கிற அந்த தாட் அவரை தூங்கக்கூட விடலை. கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தன்னோட மனசில் இருக்க அந்த இதையை தன் மனைவி கிட்ட கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாரு. லைக் எப்படின்னா, தன்னோட ஒரே ஒரு விரல் சைகையால் சொல்ல முயற்சி பண்ணுறாரு. ஆண்டவனோட சித்தமோ என்னவோ அவங்களுக்கும் அது புரியுது. சரின்னு கணவன் ஆசைப்படுறாரு, அதை செய்யணும் அப்படிங்கிறக்காக அவங்களோட மனைவி தனக்கு தெரியாட்டையும் கட்டட தொழில் பற்றி அவங்க ஒய்ஃபுக்கு எதுவுமே தெரியாது. உண்மை அதுதான். கட்டட பணியாளரோட ஒய்ஃபாகவே இருந்தாலும் அவங்களுக்கு அதை பற்றி தெரியலை. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறாங்க. அது கூட ஆள்கள் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தனக்கான இதையே சேர்த்து ஆள்களையும் சேர்த்து அந்த அவங்க ஹஸ்பண்ட் ஆசைப்பட்ட மாதிரி அவர் சைகை காமிக்க இவங்களும் தெரிஞ்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றுறாங்க. பல வருடங்கள் எடுக்குது. இருந்தாலும் தங்களோட ஆசையான அந்த வீட்டை கட்டி முடிக்கிறாங்க. சொந்த வீடு, சின்ன வீடாக இருந்தாலும் சொந்த வீடு ரொம்ப முக்கியம் இல்லையா, கட்டி முடிச்சிட்டாங்க. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அவங்க மனைவி அந்த இதையை பண்ணியிருந்தாலும் அதை பண்ண தூண்டுனது அவரோட கணவனோட விடாமுயற்சி தான். அவர் அந்த ஒரு விரலை வச்சு சைகை காட்டி தன்னோட மனசில் இருக்கிறத வெளிப்படுத்தலை அப்படின்னா அவங்களும் அதை விட்டுருப்பாங்க. யாராக இருந்தாலும் அதுதான் இல்லையா. தன்னோட உறவுகளை இழந்துட்டோம், தன் கணவருக்கு இப்படி இருக்குது அப்படிங்கும்போது யாராக இருந்தாலும் நம்பிக்கையை விட்டுருவாங்க. ஏன் அவரே கூட வேற ஏதாவது மனுஷங்களாக இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக தன்னோட தந்தை இறந்தப்போ
நம்ம இது ஆரம்பித்ததே தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கும். அதுவே தனக்கு இதே போனதுக்கப்புறம் நமக்கு இனி சாவு வர்றது தான் மீதி, நம்ம இனி இது கட்டி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கும். ஆனால் அவங்க அதை நினைக்கல. அவரோட அந்த விடாமுயற்சி, தைரியம் அவரை வந்துட்டு கடைசியில் தன்னோட சொந்த வீட்டில் இருக்க வச்சிடுச்சு. இதுதான் நம்ம இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதே போல தான் சின்னதாக ஒரு தடங்கள் வந்த உடனே நம்மளோட முயற்சியை நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம் இல்லையா? இது எங்கே தப்பாக போய் முடிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் நம்மளோட முயற்சியை நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். அதை அப்படி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளோட கனவுகளுக்கு நம்ம தான் பிரம்மா. நம்ம உயிர் கொடுக்கலை அப்படின்னா நம்ம கனவுகள் என்றைக்குமே நிறைவேற போகிறதில்ல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனாலும் நம்ம விடாமுயற்சியை தொடர்ந்து கொடுப்போம். கிடைக்கிற அதுக்கு மேபி டேக்ஸ் டைம், பட் ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி தான். மீண்டும் ஒரு சிறுகதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சகி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.